ஸோ ஆர்எஃப்ஐ நான் வந்து உங்கள் விஷயம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்மளா இன்னைக்கு டே பார்த்தா செப்டம்பர் 12ங்க அந்த டைம் பார்த்தா 7 ஆச்சு. ஸோ நேற்று விலாக் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த கூழாங்கல் ரிவர்லேருந்து வரும்போதே அந்த விலாக் முடிஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு அடுத்து இது பண்ணலான்னு பார்க்கலான்னு இருந்தேன். பட் ஆனால் அப்படியே டயர்டில் தூங்கிட்டு இப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அப்படியே போய் வந்தோம். இப்போ நான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த சைடில் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொச்சி போக போகிறோம். கொச்சி போகிற வழியிலே அத்திரப்பள்ளி பார்த்துட்டு அப்படியே கொச்சி போக போகிறோம். ஆர்எஃப்ஐ இப்போ டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:30 ஆயிடுச்சுங்க. அண்ட் வந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொச்சிக்கு போகிற வழியிலே அத்திரப்பள்ளி பார்த்துட்டு அப்படியே கொச்சி போக போகிறோம். அதனால் நான் ரைடிங் ஜாக்கெட் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. அண்ட் அவங்க எல்லாமே காரில் தான் வர போகிறாங்க. ஸோ அப்படியே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் பண்ணி அப்படியே நம்ம வந்து போக வேண்டியதான். ஓகே ஃபேமிலி அவங்க மோட்டோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபேமிலி வந்து நம்ம வந்து வண்டியில் ஏறியாச்சு. அண்ட் வந்து இங்கே இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. எவ்வளோ இங்கே ஸ்டே ஒன் டேக்கு 2700 8 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு எவ்வளோ 330 rupees தான் வந்துச்சு ஒரு ஆளுக்கே. மாப்பிள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் லக்கேஜ் கூப்பிட்டு வராங்க அங்கேருந்து பிளாட்ஃபார்மில் போய் நான் கூப்பிட்டு வந்தேன் பத்தியா. ஸோ இதாங்க ஹைட்ரஜன் பேக்கு. எப்பயுமே ட்ராவலில் வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஹைட்ரஜன் பேக் எப்பயுமே நான் வச்சுருப்பேன் ரைடு போனாலே. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன இந்த பக்கம்? சும்மா டீ குடிச்சிட்டு போகலான்னு டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் ப்ரோ. இங்கே மாசா குடிச்சிட்டோம். ஓகே ப்ரோ. மாசா குடிச்சிட்டிங்களா? இல்லை, இனிமேல் நான் போய் குடிப்பேன். ஓகே ப்ரோ. கோல்டா இல்லை, ஹாட்டாக இருக்குங்க. ஓகே ப்ரோ. ஏய் வண்டியில் கூட்டு போடா. ஏய் போடா, அவன் என்னையே சாவடிச்சிருவான்டா வண்டியில் கூட்டு போனான். ப்ரோ பார்த்து ஓட்டு. ஹரியானந்தி பனியன் மட்டும் இங்க மட்டும் தான்டா. சரி எடுக்க மாட்டேன். ஸோ ஆர்எஃப்ஐ இப்போ டைம் பார்த்தா 8:58 ஆயிடுச்சு. அங்கே வந்து நம்ம ரூம்ல இருந்து செக் அவுட் ஆகி கிளம்பியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அத்திரப்பள்ளி தான் போக போகிறோம். அத்திரப்பள்ளி இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? நம்ம ஒரு 80 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். அப்படி போயிட்டு தான் நம்ம கொச்சி போக போகிறோம். அண்ட் நேற்று என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 o'clock வந்து கூழாங்கல் ரிவர்லேருந்து கூழாங்கல் ரிவருக்கு அப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனோம்ல, அங்கே கூட நம்ம ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 6 மணிக்கு அதாவது 6 o'clock நம்ம வந்து ரூம் வந்தாச்சு. சரி 6 o'clock லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு நைட்டாக கிளம்புவோம் அப்படின்னு இருந்தது. அதாவது சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு கிளம்புவோம். அதான் 6 o'clock தூங்கிட்டு 10 o'clock 10:30 மேலே தான் நான் எந்திரிக்கவே செஞ்சேன். ஸோ எந்திரிக்கும் போது எல்லாருமே தூங்கியிருந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம தான் மிஸ் பண்ணுறோம், எல்லாரும் போயிட்டானுங்க, நம்ம தூங்கிட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தானா எல்லாருமே தூங்கிட்டானுங்க. 10:30 மேலே தூங்கிட்டு அதுக்கப்புறமும் அது படுத்துட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு தான் நாங்கள் வந்து இந்த டீ குடிக்க வெளியே வந்து அப்படியே இங்கே ஏதோ அம்மா படகு இல்லைன்னு ஏதோ போட்டுருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அங்கே பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோங்க. ரூம்ல இருந்து இப்போ செக் அவுட் ஆகிட்டு வந்துட்டோம். ஸோ கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப கொஞ்சம் வெயிலாகவும் இல்லை, கொஞ்சம் ஒரு மாடரேட்டான கிளைமேட்டு. ஆனால் நேற்று வந்து ஈவினிங் கொஞ்சம் நல்ல கிளைமேட்டுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு, இங்கே லைட்டாக அப்பப்போ தூரிக்கிட்டே இருக்கு. அதனால் கூழாங்கல்ல தண்ணி அவ்வளோ சூப்பராக போகுது, அவ்வளோ சில்லுன்னு இருக்கா. என்னால் குளிக்க முடியல, அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே குளிச்சிட்டாங்க. வால்பாறை வந்து மோஸ்ட்டாக இந்த பைக் ரைடுக்கு மட்டும்தான் வால்பாறை. அதுக்கு மேலே இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக ஒரு சைட்டிங் வியூ பாயிண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் தான் இருக்கும். அதுக்கு மேலே இங்கே வால்பாறையில் பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே ஃபேமே, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. அப்படியே பச்சை பச்சேன்னு வால்பாறையில் இது ஒரு அழகுங்க. ஸோ அப்படியே சீனரிலாம் செம்மையாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட்டாக தான் இருக்குமா. ஸோ சைடு ஃபுல்லாக டீ எஸ்டேட், நடுவில் ரோடு போகிறது செம்மையாக இருக்கும்.
அண்ட் இந்த ரிவரை பாருங்களேன், இந்த ஐலாண்ட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அதாவது இதுதான் குளம், அதாவது என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியல. பட் ஆனால் இந்த வியூவை பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ இப்படியே வந்து நின்று அத்திரப்பள்ளியும் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் தானே. அத்திரப்பள்ளியும் நைட்டு தாங்க போவோம். ஸோ அதனால கோச்சுக்காதீங்க. குரூப் ரைட்னாலே இப்படி தான் இருக்கும். ஸோ சோலாவை போனால் நம்ம பாட்டு செல்லுன்னு போயிடலாம், ஆனால் சரி சல்லுன்னு போயிடலாம். ஆனால் நம்ம வந்து இந்த குரூப் ரைட்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி நின்று நைட்டுக்கு மேலே தான் போவோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 200 கிலோமீட்டரை 15 மணி நேரம் ஓட்டுற ஒரே குரூப் நாங்கள் மட்டும்தான் இருப்போம். அதுமே ஸ்லோவாக வந்தோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டவே இல்லை. அதனால தான் இவ்வளோ லேட்டு. என்ன ப்ரோ வச்சு ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியுற நீங்க டென்ஷன் ஆயிட்டான்டா டேய். என்னடா பண்ற? ஐயோ ஆயில் செஞ்சிருச்சா லூசு வண்டி ஓட்ட தெரியலனா ஏன்டா வண்டியை கையில கொடுக்க? ஏன்டா உனக்கு போட்டோக்கு தானடா கொடுத்தேன். ஸ்டாண்ட் யாரா எடுத்தது? ஒரு போட்டோக்கு ஆசைப்பட்டு ஏன்டா நீ பண்ற? இந்த போடு. டேய் வாடா டேய், கிட்ட 1 மணி நேரமா நின்றுவாண்டா. இன்னைக்கு நைட்டு போவோம்டா அத்திரப்பள்ளிக்கு. ஏய் வாடா குண்டு பாலே வாடா. ஏய் உள்ள போடா உள்ள போடா டேய். ஏய் நீ வாடா ஏறா. அவன் எடுத்துட்டான்டா. அடுத்த ஸ்பாட்ல எடுப்போம். போ கமான் ஃபுல்லா ஹில்ஸ் தான் இறங்க போறோம். அந்த அத்திரப்பள்ளி நான் ஆல்ரெடி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், அதுல செம்மையா இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம். அங்கதான் போக போறோம்னு நினைக்கிறேன். அண்ட் அத்திரப்பள்ளியுமே வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னா என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்து ஃபேமிலியோட போயிருக்கேன். வந்து நான் மோஸ்டெல்லாம் எதுவுமே வீடியோலாம் போட்டுக்க மாட்டேன். ஜஸ்ட் என்ட்ரி டிக்கெட் ஆமாம் 3க்குமே சேர்த்து எடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் பாஸ் எடுக்கணும். இங்கேருந்து நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு. இதுலேருந்து கேரளாவோ சேட்டா இதுலேருந்து கேரளா. ஸோ வந்து இதில் வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். கார் எடு. ஸோ இனிமேல் வந்து இந்த ஸ்பீடு டிக்கெட்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதை வேற நம்ம பார்த்து போகணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இனிமேல் கேரளாக்குள்ளே ஃபுல்லாக ஸ்பீடு டிக்கெட் போடுவாங்க. லாஸ்ட் டைம் இந்த ஆல் இந்தியா ரைடு அப்போ ஒடிசாலங்க எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் வந்து வீடியோ போடும் போதும் நிறைய பேர் கமெண்ட்ஸுக்கு சொன்னீங்க லைசன்ஸே இல்லாமல் ஓட்டினா அப்படி தான் ப்ரோ ஃபைன் போடுவேன். அதாவது அந்த டிக்கெட்டில் என்ன போட்டுருந்துச்சுன்னா ஓவர் ஸ்பீடுக்கு ஒரு 2000, அப்புறம் லைசன்ஸு ஆர்சி புக் எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு 5000, அப்புறம் இன்னொரு இதில் வந்து ஒரு ஓவர் ஸ்பீடுக்கு 2000, டோட்டலாக 9000. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது நான் வீடியோ வந்து நான் ரீல்ஸில் போட்டேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து லைசன்ஸ் இல்லாமல் போயிருப்பீங்க, ஆர்சி புக் இல்லாமல் போயிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இல்லாட்டி நீ லைசன்ஸ் காமிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்டா நான் போகிற வழியில் ஸ்பீட் டிக்கெட் அங்கே அடிக்குது, அதில் நான் வந்து நின்று நான் அந்த ஸ்பீட் கேமராவில் வந்து லைசன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு போகணுமா? என்னங்க பேசுறீங்க? ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வேஸ்ட்டாக 5000 ஃபைன் போட்டிருக்காங்க. ஸ்பீட் டிக்கெட் மட்டும் தான் 2000, இன்னொரு இதில் 2000 அடிச்சிருந்தா ஒரு 4000 தான் வந்திருக்கும். ஸோ இதனால எனக்கு வந்து 9000 rupees வந்து ஃபைன் ஆயிருக்கு. அதை நான் எங்கே போய் கேட்குறது, எங்கே இது பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. ஸோ ஆர்எஃப்ஐ இந்த வீடியோவில் நான் எதுவுமே பேச போகிறதில்ல. இந்த வண்டியோட தாட்டல் சவுண்டும் அண்ட் இந்த சீனரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஆயிடுச்சுங்க. அண்ட் வந்து நம்ம வந்து எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சுல, அந்த செக் போஸ்ட்ல இருந்து அதுக்கு அடுத்த செக் அதாவது அந்த செக் போஸ்ட்ல ஒரு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க, அதாவது என்ட்ரி டிக்கெட். அந்த டிக்கெட்டோட வேலிடிட்டி வந்து வெறும் 2 hours தான். பட் ஆனால் அந்த செக் போஸ்ட்ல இருந்து இங்கே வரதுக்கு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் 10 minutes தான் இருக்கு போறதுக்கு, அதாவது இன்னும் 5 minutes தான் இருக்கு. அதனால எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். இல்லாட்டி அந்த என்ட்ரி டிக்கெட்டும் வேலிடிட்டி இல்லாமல் போயிடும். அதனால தாங்க முன்னாடி அந்த டியூக் டிக்கெட் எதுவும் வேகமாக போயிடுச்சு. முன்னாடி கார் வருது, முன்னாடி நம்ம நட்ட நம்ம போயிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் இன்னொன்று எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, கேரளாவில் கோப்ரோ அலோடு இல்லைன்னு ஒரு முன்னாடி சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட நான் எதையுமே நான் பார்க்கல. ஸோ அது வேற செக் பண்ணணும், அலோடு உண்டா இல்லையாண்டு. ஏன்னா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணக்கூடாது, அதனால வந்து அலோடா என்னன்னு தெரியல. அண்ட் வந்து இங்கே வந்து நிறைய, அதாவது வால்பாறை சைடு கிட்ட ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸு, அது வந்து இந்த மாதிரி தண்ணியாக ஓடிட்டு தாங்க இருக்கு. நம்ம எத்தனை மணிக்கு நம்ம இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 9, 10, 11, 12 கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆயிடுச்சு நம்ம டிராவல் ஆரம்பிச்சது அடுத்து. ப்ரோ அது செக் போஸ்ட் கிடையாதா?
ஸோ கரெக்டாக 2 ஹவர்ஸில் நம்ம வந்து செக் போஸ்ட்குள்ளே வந்துட்டோங்க. இப்போ டைம் வந்து கரெக்டாக இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. இந்த அருக்கு பாருங்கள் செக் போஸ்ட்டு. அது பார்த்து எப்போ. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹெல்மெட்டை கரெக்டாக சொல்லுவாங்க, நம்மளே கரெக்டிட்டோம். ஸோ ஃபேமே வந்து இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் இருக்காங்க. இது கீழேயுமே அவங்கள்ட்ட கேட்டோம் இங்கேயுமே போகலாமான்னு. ஸோ இங்கே வந்து ஃபால்ஸுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணுமா, இந்த டிக்கெட்டை வச்சு நம்ம மேலே நம்ம ஒரு அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கும் சேர்த்து போய்க்கலாமா. ஸோ இங்கே தான் பார்க்கிங் இருக்குது. நம்ம போய் பார்க்கிங் போட்டுரும். ஐயோ என்னப்பா இவ்வளோ ஆஃப் ரோடாக இருக்குது ப்ரோ. நம்ம நெட்டில் பார்க்கணும் ப்ரோ, ஹெல்மெட் இந்த சின்ன ஒன்று உண்டானு கோப்ரோக்கு. கோப்ரோ இங்கே அலௌடான்னு கேட்கணும்டா கேரளாக்குள்ள. அது வேறு ஒன்று இருக்கும். இதான் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ள என்ட்ரி. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து எடுக்க போயிருக்காங்க. அண்ட் வந்து என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 50, சில்ட்ரனுக்கு 10, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15. ஆனால் நாங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை, ஏன்னா ஐடி கார்டு உங்களுக்கு யார்ட்டையுமே இல்லை. அதனால் அந்த என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம உள்ளே போவோம். அண்ட் வந்து உள்ளே போயிட்டு நான் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து நான் காமிக்கிறேன். போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே என்ட்ரி ஆச்சுங்க. அண்ட் வந்து நான் பேசுகிற வாய்ஸ்லாம் உங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரில, பட் வந்து இங்கே அவ்வளோ அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து இந்த வியூ வந்து இதோட இந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் பார்க்க வந்திருக்கோம். அண்ட் வந்து இதை தவிர வேறு எதுவும் வியூலாம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே மோட்டோ ரைடிங் கண்டினியூ பண்ணுவோம். எல்லாமே அட்லாஸ் வந்து நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிளம்பி வந்தாச்சு. அண்ட் வந்து நான் வந்து ரைடிங் ஜாக்கெட் எதுவுமே போடல. ஸோ வந்து இங்கே இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கனால ரைடிங் ஜாக்கெட் போடல. ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே கார்லேயே போயிடுச்சுங்க. ஸோ இன்னும் 5 கிலோமீட்டர் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:27 ஆகுது. இந்த ரைடிங் ஜாக்கெட்டை கலட்டிட்டு இப்படி ஓட்டும் போது இருக்க சுகம் இருக்கு. ஐயோ ஏன்னா அப்படியே ரைடிங் ஜாக்கெட் போட்டிருந்தோம்னா அப்படியே உள்ளக்க ஃபுல்லாக அப்படியே வேர்த்து கிடக்குங்க. ஸோ லைட்டாக இந்த கூலிங் இருந்தால் தான் உண்டு, இல்லாட்டி லைட்டாக வெயில் பட்டுருச்சு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்ல வேலை ரைடிங் ஜாக்கெட்டை கழட்டி வச்சிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே கார் நிறைய இருக்குது, பார்க்கிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் அத்திரப்பள்ளியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதான் அத்திரப்பள்ளியா? திஸ் இஸ் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ எங்கேயா பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே மேலே போக வேண்டியதான். ஸோ ஓகே சாமே, இந்த பைக்கை நம்ம இங்கே பார்க் பண்ணிட்டு காரையும் பார்க் பண்ணி நம்ம அப்படியே உள்ள அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கீழே ஏதோ ரொம்ப ட்ரெக்கிங் போகணும்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே விளாக கண்டினியூ பண்ணுவோம். சாமே அத்திரப்பள்ளி அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே உள்ள இடத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோங்க. இந்த வியூவை பாருங்க. வந்து அந்த மேலே ஒரு வியூ எடுத்து பார்த்தோம்ல, ஸோ அந்த வியூக்குள்ள கீழே நான் காமிக்கும் போது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம இந்த வழியாக தான் போகணும். ஸோ அதுதான் இங்கே வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் வந்து இது வந்து ரொம்ப தூரம் கீழே இறங்க போகுதுங்க, ரொம்ப தூரமாக இறங்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போகிறோம். அண்ட் வந்து எதையோ பார்த்துட்டாங்க போலங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஓகே ஃபேமே, அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா வந்து ரொம்ப தூரம் போகணுந்தாங்க பாருங்க, எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அந்த மேலே இருந்தோம்ல, ஸோ அந்த மேலே இருந்து நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. அண்ட் வந்து இதுதான் வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் வந்து அங்கே அடிக்கிற வாட்டர் ஃபால்ஸோட தண்ணி அந்த சாரல் எல்லாமே இங்கே வரையும் வருதுங்க. ஸோ நீங்களே பாருங்க அந்த சாரல்லாம் எங்கேருந்து எங்கே வரையும் வருதுன்னு. ஸோ அது வந்து கேமரா எல்லாமே அப்படியே மிஸ் ஆயிடுது. ஸோ ஓகே ஃபேமே, நான் அப்படியே இந்த வியூவோட அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே மோட்டோ விளையாட கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:18 ஆயிடுச்சுங்க. அப்படியே எங்கே போய் சாப்பிட போகிறான்னு தெரில, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் விளாக. ஸோ பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் கூட்டு போயிட்டு இருக்காங்க, எங்கே இருக்குன்னு தான் தெரில. ஸோ ஐ திங்க் இதுவாக தான் இருக்கும். ஸோ அட்லாஸ்ட் இது கடை பூட்டிடுச்சுங்க. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஸோ கார்னரிங் போடுறதுனால பின்னாடி ஃபுல்லாக பயப்படுறான் பிள்ளைய. ஏன்னா வந்து நான் கார்னரிங் கிட்டத்தட்ட ஒரு 60 டிகிரி போட்டுருவேன். ஸோ மோஸ்ட்டாக அதாவது நீட் பேட் தேகிற அளவு கார்னரிங் போட மாட்டேன். அதனால்
இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு வச்சு நான் ஒரு காரணம் போட்டுருவேங்க. அதுக்கு வந்து பின்னாடி பிள்ளைகள் வந்து அவ்வளோ பயப்படுறோம். போகிற வந்து ஏதாவது ஹோட்டல் இருந்தால் தான் வந்து, ஏன்னா அங்கே ஹோட்டல் நம்ம பார்த்த ஹோட்டல் வந்து பூட்டி இருந்துச்சு. ஏதாச்சும் ஹோட்டலை பார்த்து நிப்பாட்டிடும். ஸோ இந்த ஹோட்டல் நிப்பாட்டி பார்ப்போம். ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஸோ இந்த ஹோட்டல்லேயே நம்ம சாப்பிட்றோம். சரி ஓகே ஃபேமே, நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய ஃபுட் விளாகர்லாம் கிடையாது, நான் சாப்பிடும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால கோச்சுக்காதீங்க, மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃபேமே, இங்கே தான் நம்ம சாப்பிட்டு முடிச்சோம். அது வந்து அப்படியே நம்ம வண்டி எடுத்து அப்படியே மோட்டோ கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று என்ன பிரச்சனை, இப்போ தான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இன்னும் வந்து ஹெல்மெட் மவுண்டட் கேமரா வந்து நாட் அலவுட் இன் கேரளான்னு தான் போட்டிருக்கு. ஆனால் இது வரையும் எதுவும் சொல்லலை. இந்த அங்கே ஒரு செக் போஸ்ட்டில் போலீஸ் இருந்தாங்க, எதுவும் சொல்லலை. வெடிக்குது. இதே முதல் அமத்துங்கடா, ஏதோ லைட்டெல்லாம் அமத்துங்க. ஐயோ ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தீங்களாடா? எதுவும் இல்லடா, அதெல்லாம் அது வரையா? அதான் பண்ண முடியாது. அது பேட்டரி உட்காருது கிருக்குன்னு. லைட்லாம் அமத்திருக்கா பாரு. கோழி தக்காளி ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தீங்களாடா? எதுவும் வண்டி ஆன்ல இருந்துச்சாடா? இல்ல லாக்ல இருந்துச்சு. ஏய் ஒரு நிமிஷம் இறங்க சாமி. மார்னிங் டாப் பண்ணிட்டேன். முதல்ல இது ஆஃப் பண்ணு. கார் ஷோரூம் இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி கூட ஃபோனில் வருது அழகா. சாவி எப்படி சார்ஜ் ஏற்றுறது? சாவிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆன் பண்ணியே வச்சுட்டு வந்திருக்காங்கடா. எப்படி சொல்கிறேன்? பேட்டரி மொத்தமாக உட்காந்து கிடக்கு பாரு. அப்படியே வெளியே வந்து லாக் அமைக்கிட்டா தக்காளி. ஒரு பேட்டரி அப்படியே ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. எங்கிட்டு போகிறது? இல்லை பாப்பமா, நீங்கள் போய் மெக்கானிக் செட்டில் பேட்டரி ஜம்ப் ஸ்டார்ட் ஹோட்டலில் கொடுத்தாங்களே, அதெல்லாம் தெரியாது அந்த அக்காக்கு. இவங்க ஊர் வரும்டா. ஓகே செட்டு மட்டும் போடா, கார் மெக்கானிக்கை கூட்டு வாடா. அப்படியே கையோட பேட்டரி ஜம்ப் மட்டும் பண்ணி கொடுங்கண்ணே. பேட்டரி மட்டும் இருந்தா கூட பண்ணிடலாம்டா. எடுத்துட்டு வந்தாருண்ணா அடுத்து சார்ஜ் ஆயிரும். எடுத்துட்டு வா. எதை இதெல்லாம் சார்ஜ் 6 மணி நேரம் உட்காந்துருக்கியா? 6 மணி நேரமா சார்ஜ் பண்ண. டேய் நீ வண்டி எடுத்து போடா. ஏய் எவனாச்சு அறிவானவன் கவரமானவன். என்னது நீ கூட போயிட்டு வாடா. நானா போ. வண்டி எடுங்க. இல்ல டேய், இவ்வளவு நேரம் ஆன் பண்ணி சார்ஜ் ஏற்றி வச்சுட்டு வந்திருக்கானுங்க. நம்ம போயிட்டு கார் மெக்கானிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கள கூட்டுருவோம். உங்களுக்கு தெரியுமா? அவங்கள்ட்ட கேட்போமா? நான் அவர்கிட்ட கேட்போம். ஆனா இங்க ஏதாச்சும் கார் மெக்கானிக் ஆள் ஏதாவது இருப்பாரா? கார் மெக்கானிக் ஆள் ஏதாவது இருப்பாங்களா? கார் மெக்கானிக் யார்கிட்ட கடை இருக்கா? ஷாப் ஏதோ மெக்கானிக் ஷாப், கார் மெக்கானிக் ஷாப். ஆஹா சரி ஓகே விடுங்க. ரைட் ஆளவுற ஏடா மெக்கானிக்னா கூட ஏடா தெரியாது மலையாளத்துல. அத்திரப்பள்ளி உள்ளக்க வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒன்று இருக்கு. ஜம்ப் ஸ்டார்டர் கிட்ட ஏதாச்சும் வச்சிருப்பாங்க. இருக்கு இந்தா அவன் இருக்கு. இங்கே ஒரு பேட்டரி கடை இருக்குங்க, அதாவது இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம்னா இல்லை, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தெரிஞ்சு ஒரு வாரம் நினைக்கிறேன். ப்ரோ பார்த்தாச்சு ப்ரோ, இருங்க கூட்டு வரோம். ஆமாம் ஆமாம் மெக்கானிக் ஷாப் மேப்பை போட்டு போலாம் நம்ம. அவங்க எப்படி இவங்க தான் கூப்பிடுவாங்க. இங்கே செக் போஸ்ட்ல பிடிச்சிட்டேன். கேட்டேன் இது எதாவது இருக்கான்னு பார்த்தேன். வச்சிருந்தியா? நம்மகிட்ட என்ன இருக்கு? இந்த காரை யார் ஓட்டிட்டு வந்தா? கொடுத்து வராரா? ப்ராப்பரா அமர்த்திட்டு வந்துடுறா. அவங்களுக்கு தெரியாது என்ன பண்றான்னு. வேற நான் 3 கிலோமீட்டர்னு சொல்லி கூப்பிட்டு இங்க எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் ஆச்சா இருக்கும். அவர் இங்க வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. இங்கதான் வந்து அவர் என்னது எங்க கீழே தாங்க அங்கதான் இருக்குடா. இருக்காடா? நியூட்ரல்ல தான் இருக்கு. அடி வண்டி கொண்டிட போகுது. அவ்வளவுதான். அமர்த்திராத மேல. ஏசி ஆன்ல இருக்கு. ஆஃப் பண்ணி ஏசி ஆன் பண்ணி விடு. ஏசி வச்சா சார்ஜ் சீக்கிரம் ஏறும். ரைஸ் மட்டும் பண்ணு. ஏசி போட்டு விடு, சார்ஜ் சீக்கிரம் ஏறும். அப்படியா? ஆமா ஏசி போட சீக்கிரம் ஏறும். ஃபுல்லாச்சு. வேறங்க எவ்வளோன்னு கேட்டுருங்க. வண்டிக்கு ப்ராப்ளம் இல்ல. வண்டி ப்ராப்ளம் இல்ல. சார்ஜ் தான் இறங்கு. ஓகே அதான் உள்ள லைட்லாம் இருந்துச்சாண்டா. போட்டு தக்காளி வந்தோடனே அமர்த்தினேன். ஸோ ஃபேமே அப்படியே வந்து நான் இங்கே பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து எங்களை பிடிச்சாங்கள நிப்பாட்டி ஏதாவது செக் பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி நம்ம கோப்ரோ வந்து அலௌடா உள்ள அதாவது கேரளா ஃபுல்லா அப்படின்னு. இதெல்லாம் அலௌடு தான் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை தெய்வமாக போச்சு, அலௌடுன்ட்டாங்கன்ட்டு நினைச்சோம்.
என்னடா பண்றீங்க? இந்த செக் போஸ்ட்ல தாங்க கேட்டேன் இந்த மாதிரி கோபுரோ அலோடா இல்லையான்னு. தமிழ்லாம் பயங்கரமா ஃபேக் ப்ரூஃப் எல்லாமே வரா. போபோவா போபோ வாங்கிரு. அது பெரிய ரைடு போகும்போது தான் வாங்க. இது என்னைக்கு போக என்னைக்கு வாங்க ப்ரோ. இங்க டப்புன்னு பெரிய ரைடா பிளான் பண்ணுங்க. வண்டி வாங்குறேன் நான் ரெடிடா. அது நீ இப்ப அடுத்து எங்கேயா போகும்போது சொல்லு. லே எங்கேயா போவோம்னா சொல்லு, நான் வரேன் ப்ரோ. லே வந்து இப்ப போனாதான் உண்டு, இல்லாட்டி அப்படியே அடுத்த இதுல தான் போகணும். போ தான் அடுத்த மாசம் கிளம்புவோம். அதுக்குன்னே விரட்டி பேர் போறாங்கடா. அவ்வளோதான், அடுத்த மாசம் கிளம்புவோம். எனக்கு ஓகே தான். ஏன்னு சொல்றேன்னா இப்பதான் ஓப்பனு, அடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த மாசம் ஒரு 6 மாசம் அப்புறம் தான் ஓப்பனு. பிளான் போடுறதுலாம் வந்து நாங்கள் வந்து அப்படியே டப்புன்னு பிளான் பண்ணுங்க. ஸோ 6 மாசம் 7 மாசம் அப்புறம் போறதுலாம் வந்து பிளான் ஒர்க் அவுட்டே ஆகாது. உண்மையாவே வந்து நீங்க எப்போ வந்து சடன் பிளான் போறீங்களோ அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்க வந்து இந்த இத்தனை மாசம் அப்புறம் போவோம், 2 மாசம் அப்புறம் போவோம், 10-15 நாளுக்கு அப்புறம் போவோம்னு பிளான் பண்ணுங்க. அது வந்து எப்பயுமே ஃபிளாப்பாக தான் போகும் இந்த பிளான். அதாவது ஃபிளாப்னா 100% ஃபிளாப் ஆயிடாது. ஒரு 50% பேருக்கு அது வந்து சக்சஸ் ஆகும், 50% பேருக்கு அது வந்து ஃபிளாப் தான் ஆகும். நாளைக்கு கிளம்புறீங்களா, இன்னைக்கு பிளான போடுங்க, நாளைக்கு போவோம். ஏன்னா எனக்கு மோஸ்டா என்னோட பிளான் வந்து அப்படிதான் நடந்திருக்கு. எந்த இதையுமே வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடி எல்லாம் பிளான் போடவே மாட்டேன். ஸோ நாங்கள் கொடைக்கானல் போனாலும் சரி, ஊட்டி போனாலும் சரி, எந்த ஒரு குரூப் ரைடா இருந்தாலும் அன்னைக்கு வருவானுங்க, அன்னைக்கு நைட்டு பிளான் போடுவானுங்க, அடுத்த நாள் காலையில் கிளம்புவோம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் கிளம்புவோம். இதுதான் எங்களோட பிளானோட டூரேஷன். ஏன்னா வந்து பல பேர், அதாவது இந்த கோவா பிளான் போடுற கேஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. ஏன்னா நாங்கள் எங்களுக்கே அப்படிலாம் நடக்கும். இந்த மாசத்துல நம்ம கோவா போவோம், இந்த மாசத்துல இங்க போவோம் அப்படின்னு பிளான் போட்டால் அது வந்து எங்களுக்கு நடக்கவே நடந்திருக்காது. அதுதான் வந்து நாங்கள் அடுத்த ஒரு 10 நாள்லேயே அது மறந்துடுவோம். அந்த பிளான் போட்டோம்னாலே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுவே வந்து அவங்க சென்னையிலேருந்து வந்தானுங்க, அன்னைக்கு நைட் பிளான் போட்டு கிளம்புறது. அண்ட் வந்து திடீர்னு பிளான் போடுறானுங்க, இவனுங்க வந்து அமௌண்ட் நிறையா இருக்கும் அப்படின்ற பேச்சே இங்கே கிடையாதுங்க. ஸோ என்னன்னா வந்து அது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். திடீர்னு பிளான் பண்ணுவோம், ஆனால் யார்கிட்டையுமே மோஸ்ட்டாக ஒரு 80% ஆள்கிட்ட வந்து அமௌண்ட்டே இருக்காது. என்கிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 500 இருந்துச்சு, இன்னொரு அக்கௌண்ட்டில் ஒரு 100 தான் இருந்துச்சு. ஆனாலுமே நாங்கள் பிளான் போட்டு நாளைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்றப்போ எப்படியாச்சும் அங்கிட்டு இங்கன்னு போட்டு அமௌண்ட்டை வாங்கிடுவோம். சப்போஸ் வந்து இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து எங்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை, என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, உன்கிட்ட இவ்வளோதான் இருக்குன்றதை நாங்கள் வந்து எதுவுமே அவாய்ட் பண்ண மாட்டோம். இவ்வளோதான் இருக்கு, நீ வந்துட்டு நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்லாம் பண்ணவே மாட்டோம். இந்த குரூப்லேயே வந்து ஒருத்தன் வந்துட்டு எங்களோட பட்ஜெட் வந்து இந்த ட்ரிப்புக்கு 6000, ஆனால் இன்னும் ஒருத்தன் வந்து 3000 தான் வச்சிருக்கேன்னு சொன்னான். 3000 பட்ஜெட்டில் அவன் வரான், நாங்கள் 6000 பட்ஜெட்டில் நாங்கள் வரோம். ஸோ இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா இருக்கணும். அமௌண்ட் இல்லைன்னா அவங்களை கட்டி விட்டுறக்கூடாது. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறது தாங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம ஏதோ ஒரு ஹைவே ரீச் ஆயிட்டோங்க, ஆனா எந்த ஹைவேன்னு தெரியல. கொச்சி போற ஹைவே தான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இன்னும் கொச்சி போறதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. பட் ஆனா இப்ப டைம் வந்து 6:12ங்க. அப்படியே ஒரு அட்ரனல் ரஷ் கொடுத்து போயிட்டோம்னா ஹல்லுன்னு போயிடலாம். ஆனா கொச்சி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 20-30 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ சன்செட் பார்க்கலாம்னு நினைச்சோம். எப்படியும் பீச்சு கிட்ட போயிட்டு சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் நம்ம போகிறக்கே சன்செட் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. அண்ட் இன்னைக்கு என்ன பிளான்னா, கொச்சி போயிட்டு லூலு மால் போகிறது தான் பிளானு. லூலு மால் அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம ஸ்டே வந்து கொச்சியில் இல்லாமல் வண்டர்லா கிட்ட போயிட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோங்க. அதாவது ஆல்ரெடி நாங்கள் வண்டர்லா வரப்போ ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம், அதனால் அங்கேயே போய் ஸ்டே பண்ணிடுவோம். ஸ்டே போயிட்டோம்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல, வண்டர்லா போயிடலாம். ஒரு 8 or 9 எழுந்திரிச்சாலும் அங்காட்டு வண்டர்லா போயிடலாம். அதுக்காண்டி அங்கே ஸ்டே பண்ணலாம் நினைக்கிறாங்க. மோஸ்ட்டாக நான் வந்து இந்த கோப்ரோ வாங்கினதுலேருந்து இந்த மாதிரி டிராஃபிக் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அண்ட் வந்து கேப் நிறையா கிடைக்கும். கேப் கிடைச்சா விளாகில் கண்டினியூ ஆகும். நாங்கள் ஆல்ரெடி ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போட்டாங்க, ஒரு 1 வீக் ட்ரிப்பு. அப்போலாம் வந்து என்கிட்ட எல்லாம் GoPro இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நார்மலாக ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருப்பேன். அதுவுமே வந்து என்கிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருக்கும். நான் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு கெஞ்சி எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க ஐஃபோன் வச்சுருப்பாங்க. அதுவும் எப்போயுமே iPhone 11, 12 அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்கள்ட்ட எப்படியோ கெஞ்சணும், வீடியோ எடுத்து கொடுறான்ட்டு அவங்க கெஞ்சி அதை வீடியோ எடுத்து அதை நான் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணும் போது என்னோட ஆண்ட்ராய்டில் அந்த வீடியோ சப்போர்ட் ஆகணும், சில நேரம் ஸ்டக் ஆகும். இதெல்லாம் கடந்து வந்து தாங்க நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டம் நம்ம வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. அதை வந்து ஒரு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், இப்போ வரையும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு அது தெரியும். அண்ட் அப்போ இருக்கும் போது இருக்க ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் தெரியும். ஆப் நிறையா கிடைக்கிது. அதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அது எப்பயுமே முதல் ஆள் போயிடலாங்க, அந்த 2வது ஆள் போக முடியாது. ஏன்னா முதல் ஆள் போனதுக்கப்புறம் அடுத்த வண்டி வந்து அப்படியே உள்ளே இறங்கிடுவாங்க. சொல்ல 2வது ஆள் போடுறதுக்கு மோஸ்ட்டாக ரிஸ்க் தான். மாட்டிக்கிட்டியாடா வண்டிக்குள்ள? ப்ரோ இல்லை ப்ரோ, நீங்கள் போனதுக்கப்புறம் பேச விட்றானுங்களா?
390 இது 200 எப்படியும் உந்த முடியாது, இருந்தாலும் நம்ம போவோம். இன்னொன்று இது கேரளா ரோடு வேறங்க, போட்டு ஃபைனை கொடுத்துருவானுங்க. போடா போடா. பாருங்க. ஸோ இது வந்து ஒரு வெல் ட்ரெயின்னால தான் நாங்கள் பண்ணுறோம். எல்லாரும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். வந்து ஸ்பீடுமே ஓவர் ஸ்பீட்லாம் கிடையாதுங்க. வெறும் ஒரு 100 கூட தாண்டலை. நார்மலாக போவோம். ஃப்ரீயாக இருந்தால் வரட்டுவோம், இல்லாட்டி வரட்ட மாட்டோங்க. ஓ ஆண்டி கொஞ்சம் வழி விடுங்க ஆண்டி, நான் போய்க்கிறேன். இந்த பாறேன். ஸோ கேப் கிடைக்கும் போதெல்லாம் நான் விடவே மாட்டேங்க. கேப் ஒன்று கிடைச்சா போதும், பூந்து உள்ள போக வேண்டியதான். ஸோ அங்கே அவ்வளோ அழகான கேப் இருக்கு. ஆனால் இந்த 2 ஸ்கூட்டி விடுமான்னு தெரில. நான் தெரிஞ்சு எம்டி கூட போயிடும் நினைக்கிறேன். இந்த ஸ்கூட்டிக்காரங்க விடுவானுங்களான்னு தெரில. ஐயோ ப்ரோ 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 கொஞ்சம் போங்க ப்ரோ, நானா போய்க்கிறேன். யோ 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 ஏயா இப்படி இருக்கீங்க? தள்ளியா நானா போயிருப்பேன். ஸோ ஃபேமே இந்த கேப்லாம் வந்து நீங்கள் அப்படியே நான் பேசாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐயோ ஸ்கூட்டி காரனுங்களா, ஏயா இப்படி பண்ணுறீங்க எங்களை மட்டும்? ப்ரோ 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 நான் போய்க்கிறேன் ப்ரோ. யோ ஸோ கேப் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அதெல்லாம் கிடைக்கும் போதே வந்து அந்த வாய்ப்பை பறிச்சிடணும். வரப்பே திடீர்னு சட்டையை மாற்றிட்டான்னு பார்க்காதீங்க. அந்த வந்து வர வழியிலே வந்து பேட்டரி நம்மளோட கோப்ரோட பேட்டரி வந்து தீர்ந்துருச்சு. பட் எக்ஸ்ட்ரா பேட்டரி வச்சிருந்தேன். பட் ஆனால் வந்து ரைடிங் ஜாக்கெட்டோட இருந்துச்சு. ரைடிங் ஜாக்கெட் வந்து நான் வந்து வண்டியிலே கழட்டிட்டு நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். கிட்ட ஒரு 35 கிலோமீட்டர் சொன்னாங்களா அந்த அத்திரப்பள்ளியிலேருந்து. அது சும்மா சொல்லிட்டாங்க 80 கிலோமீட்ரு. ஸோ அது நினச்சி நான் ஜாக்கெட் போடாமல் வந்துட்டேன். பார்த்தா ஜாக்கெட்லாம் எல்லா பேட்டரி இருந்துச்சு. பேட்டரி இல்லாதனால என்னால் vlog எடுக்க முடியல. ஸோ அந்த ஹைவேல போகிற வழியிலேயே நம்ம வந்து இதாகிடுச்சு. ஓகே மேமே வந்து இந்த நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லூலு மாலில் தான் இருக்கும். லூலு மால் பார்க்கிங் வந்தாச்சு. இங்கே இது வந்ததுக்கப்புறம் தான் நான் vlog கண்டினியூ பண்ணேன். ஸோ வந்து லூலு மாலில் வந்து இருக்கிற லூலு மாலில் vlog எடுக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. என்ன ப்ரோ நான் ஏறுவேன் ப்ரோ நான் ஏறுறேன் ப்ரோ. ஏறியா? நான் ஏறுறேன்டா. ஏறு பார்த்தல ஆள் தேடிட்டு இருந்தாங்க. ஏறுறதுக்கு ஆள் தேடிட்டு இருந்தாங்க. இவனை இவ்வளவு நேரமா? அவ்வளவுதான். இப்ப இறக்கி விட ஆள் வேணும். எங்கேயா விட்டுறா டேய். அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க வாங்க. ஸோ ஆர்எஃப் லாஸ்ட் மோட்டோவில் கண்டினியூ பண்ணிட்டோங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டேய் என்னையா அவங்களாம் வெக்கமா இல்லை? அது கேவலமாக இருக்கட்டும் அந்த ஹெல்மெட்டு. எவ்வளோடா? 10 ரூபா தான்டா கேஷு. அட்லாஸ்ட் வந்து நம்ம இதில் இருந்து கிளம்பியாச்சு. அதாவது மாலில் இருந்து கிளம்பியாச்சு. ஓணம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஓணம் இல்லை இங்கே கேரளா. அண்ட் இன்னொன்று என்னென்னா நம்ம கரெக்டாக ஓணம் அன்னைக்கு நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். பட் ஆனால் இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா நாளைக்கு ஃபுல்லாக வண்டர்லாவில் தான் இருக்க போகிறோம். அதனால் வந்து ஓணம் பார்க்க போகிறது இல்லை. அண்ட் ஓணம் ஃபெஸ்டிவல்னால இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது நடுவில். வாட் ப்ரோ? Kerala is only for girls. No, not only for girls, only boys. Because to see the girls. Yeah, to see the chicks. யோ எங்கிட்டயா இருக்காங்க? ஸோ மால்ல இருந்து அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. அண்ட் இவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு தான் தெரியல. இப்போ இதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். வீடியோ கரெக்டான பொறுத்தா கட்டியான வரட்டா. ஸோ ஃபேமே இங்கே நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொச்சிக்கு வண்டர்லா போகிற வழியில் இருக்கும். அண்ட் வந்து இங்கே வந்து ஒரு ரேப் பாடுறவர் இருக்காரு. ஸோ அவரை தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ
ப்ரோ ரேப் Just listen. Sound. 10% luck, 20% skill, 15% concentrated power of will, 5% pleasure, 50% pain, 100% peace to remember the name. Why you gotta wake me up in the city? You got used to danger, make better pack with the demon, not with the rangers. Smoke a blunt with the stranger, making bad side blast after the maker, heartbreaker, back to the type blazer. I'm a hell raiser, bitch. ஓகே ஃபேமே இந்த vlog இதோட முடிச்சுக்குவோம். அண்ட் வந்து நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இந்த பெல் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க ஃபேமே. அண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.